சொல்றோம். இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? இந்த கால தாமதம் இப்போ பெரும்பான்மை நிரூபிக்கான திரு விஜய்க்கான அடுத்த என்ன செய்ய போகிறார்? இப்போ இந்த இயக்கங்கள்லாம் பேசக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு மக்கள் வெற்றியை அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவர் தான் முடிவெடுக்கணும். இல்லை, அவர் ஆப்ஷன் கேட்டிருக்கிறார்ல, அவர் முடிவெடுத்துட்டாரு. இன்னும் முடிவெடுக்க வேண்டியது ஆப்போசிட் தரப்பில் இருக்கிறது. ஆமாம், அப்போ எதிர்தரப்பினர் முடிவெடுக்கணும். அவ்வளோதான், ரெண்டே தான். எவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்கிறார்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஆமாம், அதை விடுத்தா அப்புறம் பார்க்கலாம். முதல்ல விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் இல்லை நாங்கள் வரலை அப்படின்ட்டு சொல்லட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷனுக்கு நம்ம பார்க்கலாம். தமிழக அரசியல் இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, இல்லை எப்படி புரியணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாடு அரசியலில் இது ஒரு 2026 தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா 3 கட்சி தான் சட்டமன்றத்துக்குள்ளே போக போகுது. ஆனால் அந்த 3 கட்சியுமே முக்கோண சிக்கலில் மாட்டிக்கிட்டு விழி பிதுங்கி நிற்கிதுன்னு தான் நான் பார்க்குறேன். மக்கள் பெரும்பான்மையான ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மை இல்லை, தனி பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மை இல்லை. தாவேக்காவுக்கு தான் சொல்கிறேன், 3 கட்சி தான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அவங்க 4ஆம் தேதி 6 மணிக்கெல்லாம் தாவேக்கா பெரும்பான்மை பெற்றுவிட்டது. ஆனால் இதுக்கு 3 நாள் ஆச்சு. இன்னும் வரைக்கும் அவர்களால் அதை எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு என்ன வேலை செஞ்சாங்கன்றதான் ஒரு கேள்வியாக நிற்குது. தாவேக்கா பக்கம் இருக்கக்கூடிய கேள்வியை வைக்கிறீங்க. ஆமாம், அதே நேரத்தில் எதிர்க்கட்சியாக திமுகவை மக்கள் 73 சீட்டு, அதில் காங்கிரஸ் 5 சீட்டு இப்போ இங்கே வந்துட்டாங்க. இப்போ எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடியது திமுக. திமுகவினுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியாது. இது 2வது. கரெக்ட். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் கீழே இறங்கிட்டார். இது 3ம் தமிழ்நாடு வரலாற்றில் என்றைக்குமே மறக்க முடியாத, நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்று பாடம், ஒரு நிகழ்வு. ஓகே. ஆனால் 3மே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்று கேட்டால் மக்கள் அப்படி வாக்களிச்சிருக்காங்க, ஏற்றுக்குத்தான் ஆகணும், வேற வழி இல்லை, இதை நிராகரிக்கவே முடியாது. ஆனால் இப்ப எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்த அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்த முதலமைச்சர் 234 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக வெற்றி பெற்று திரும்ப வென்று ஆட்சி அமைக்கும் என்று சொன்னவர் தாவேக்காவிடம் தோல்வியுற்றிருக்கிறார். சரி, ஆகையினால இது எல்லாமே இப்படி இருக்கிறதுனால இது முழு பொறுப்பு தாவேக்காவினுடைய தலைமையிட்ட தான் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சூழல், இப்போ நீங்க சொன்னீங்க தாவேக்கா கிட்ட அந்த பொறுப்பு இருக்கு. தாவேக்காவிடம் காங்கிரஸ் வந்து விட்டது. மற்ற 3 இயக்கங்களுக்கும் ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்கிறது என்ற ஒரு கருப்பொருள் பேச்சு பொருளாக இருக்கிறது. நான் திரு பாவலன்ட்ட கேட்டப்போ கூட நீங்க அதை பார்த்துருப்பீங்க. இல்லை, அப்படி இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு வகையில் அந்த நிர்பந்தம் இருக்கிறதுங்கிறது யதார்த்தமா? இல்லை, அது 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 நிர்பந்தமா, யதார்த்தமா, உண்மையா, அனுமானமா, அதுக்குள்ளே போகவே வேண்டாம். எப்போதுமே ஆட்சி அமைக்க காலதாமதம் ஆக 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 அது ஆபத்தில் போய் முடியும். ஓகே, அது ஆட்சிக்கா மக்களுக்கா? 2 பேருக்குமே தான். 2 பேருக்குமே தான். இன்னைக்கு 3வது நாளுங்க. அரசியல்ல ஒவ்வொரு நொடியும் முக்கியம். யார் தாமதப்படுத்துவ நினைக்கிறீர்கள்? தெரியல. அதான் சொல்லிட்டேனே, முழுக்க முழுக்க இது தாவேக்காவின் பொறுப்புன்ட்டேனே. தாவேக்கா ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. வெற்றி என்ன, ரிசல்ட் என்ன? அது அவர்கள் தரப்புல இல்ல சார் இருக்கு. யார் தரப்புல? இப்போ நீங்க அப்ப யார இப்ப விசிகாவும் கம்யூனிஸ்டையும் குற்றம் சாட்ட வரீங்களா? அவர்கள் தரப்புல இருக்குன்னு சொல்ல, டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்கன்னு சொல்றீங்க. நீங்க சரி, ரைட், இப்படி சொல்லுங்க. இல்ல சார், தாவேக்கா முடிவெடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க, நான் கேட்கிறேன். ரைட், தாவேக்கா இப்ப திரு நிர்மல்குமார் அவர்கள் 2 இடதுசாரி இயக்கங்களையும் சந்திச்சு பேசியிருக்கிறார். அதே போல விசிகா கிட்டையும் தாவேக்காவுடைய நிர்வாகிகள் சந்திச்சு பேசியிருக்காங்க. முதல்ல இமெயில் வச்சிருக்காங்க, அப்புறம் ஃபோன் பண்ணாங்க, அப்புறம் பேசியிருக்காங்க. ரைட்டு, இது தாவேக்கா பக்கம் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் ஃபர்தர் எஹெட். ஆனா அந்த பக்கம் முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலம் அவகாசம் இருக்கு இல்லைங்களா? அவங்க அதை கேட்கறாங்க இல்லைங்களா? அதனால ஒரு 2 மாசம் கழிச்சு இதை முடிவெடுத்துக்கலாமா?
ஒரு நாள் அவகாசம் கேட்டிருக்காங்க. இல்லை அது அப்போ பரவாயில்ல, அது ஒரு நாள் எடுத்துக்கிறோம். ஏற்கனவே இப்போ 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆக்கணுமா சார்? ஒரு அரசாங்கம் மக்கள் தீர்ப்பளிச்சதுக்கு பிறகு காபந்து அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததற்கு பிறகு சட்டமன்றம் கலைக்கப்பட்டது சார். எல்லாமே நடந்துருச்சு சார். நடந்துருச்சு. ஏன் சார் ஆட்சி அமைக்க முடியல? யார் மேல சார் குறை? அவ்வளவுதான். யாரை குற்றம் சாட்டுறீங்க நீங்க? யாரையும் குற்றம் சாட்டல. ஆட்சிக்கு நீங்க வரணும்னு சொல்லிட்டாங்கல்ல, உங்களால ஏன் ஆட்சி அமைக்க முடியல? கிளியர் கட் மேண்டேட் கொடுக்கல இல்ல அக்னீஸ்வரன்? எப்படி கிளியர் கட் மேண்டேட்னா என்ன சொல்லுங்க? 118 இடம் முடியல கொடுக்கல இல்ல, முடியல, மக்கள் கொடுக்கல. அப்ப அதை பெறுவதற்கு என்ன செய்யணும்? அதத்தானங்க நான் சொல்றேன். அவங்க பெறுவதற்கான நடவடிக்கையில கிட்டத்தட்ட இப்ப காங்கிரஸ் அப்ரோச் பண்ணாங்க, காங்கிரஸ் வந்துட்டாங்க. விசிக்கு இடதுசாரிகள்ட்ட கேட்டிருக்காங்க, அவங்க எங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி இருக்காங்க. இது இடந்திருக்கக்கூடிய சூழல். இதற்கு மேல அவர் என்ன செஞ்சிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எனக்கு புரியல. ஏன்னா அவர் என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்வாரு, அதெல்லாம் நான் எதையுமே எதிர்பார்க்கவே இல்லை. குற்றம் சாட்டுறீங்க நீங்க, அவங்க அலிகேட் பண்றீங்க. நீங்க இந்த அலிகேஷன் வைக்கும்போது அந்த அலிகேஷனுக்கான ரெமெடி என்ன நீங்க சொல்லணும்ல? அது என்ன, யாராவது திரு விஜயை பார்த்து கேக்குறீங்களா என்னன்னு? ஏங்க 3 நாள் ஆச்சு உங்களால ஆட்சி அமைக்க முடியலங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களும் பெண்களும் ஓட்டமா வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. நீங்க ஏங்க ஆட்சி அமைக்க முடியலன்னு கேட்டிருக்கீங்களா? இந்த கேள்வியை விஜய்கிட்ட கேக்குறீங்களா? அங்க போய் அமைதியாயிட்டு வந்துறீங்க. ஆனா அக்னீஸ்வரன் சொன்னா ஏங்க குற்றம் சாட்டுறீங்கன்னு என் மீது கேள்வி கேட்டால் எப்படிங்க? மக்கள் உங்களுக்கு பெருவாரியா கொடுத்துட்டாங்க. ஆனா முழுசா 118 கொடுக்கல, ஆனா 108 கொடுத்திருக்காங்க. இந்த 108ல மீதி இன்னும் 12 பல சூழ்நிலைகளால 12 எம்எல்ஏ வேணும். 12 எம்எல்ஏ இருக்குதுன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு அரசியல்வாதி என்ன சார் செய்வாங்க? என்ன செய்யணும்? விசிகாவின் தலைமை அலுவலகத்தில் திரு விஜய் அவர்கள் காத்து கிடக்க வேண்டும். அதான் அரசியல். செய்றீங்களா? மக்களே எனக்கு வாக்களிச்சுட்டாங்க. நான் சும்மா ஒரு இமெயில் அனுப்பி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டா போதுங்க, தன்னால வருவாங்கங்க. அது அல்ல அரசியல். உங்களை நம்பி வந்தவர்கள், ஒட்டுமொத்த நாடும் உங்களை நம்புகிறது என்றால் நீங்கள் மக்களை ஏன் இவ்வளவு காக்க வைக்கிறீங்க? கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களை போய் நீங்க போய் நேர்ல பார்க்க மாட்டீங்களா? அதான் சிடிஆர் நிர்மல்குமார் போயிருக்கிறார் இல்லைங்களா? சிடிஆர் நிர்மல்குமார் சார் நாட்டில் முதலமைச்சராக போறாரு. ஓகே, அழுத பிள்ளைதான் சார் பால் குடிக்கும். இது படம் அல்ல, இது வாழ்க்கைக்கு தேவையான பாடம். ஒரு எம்பி இல்ல, ஒரு எம்பி இல்லாதனால என்னாச்சு? மத்திய அமைச்சரவை கவிழ்ந்துச்சு. அப்படி கவிழ்ந்த போது என்ன பண்ணாங்க? ஜிஎம்சி பாலயோகி இந்தியாவிலேயே முதல் தென்னிந்திய அல்லது மாநில கட்சிகளில் இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை உருவாக்குச்சு. சபாநாயகர் அதான் நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அதுக்கப்புறம் சபாநாயகராச்சு. அப்படி வந்தபோது ஒரு ஓட்டு இல்லாம போனதுனால கிரிதர் கோமாங்கோ ஒரிசாவிலிருந்து போனவர் என்ன நடந்துச்சுங்க? அப்படி நடந்ததுனால ஜிஎம்சி பாலயோகியே வாக்களித்தார். வாக்களித்திருந்தாலும் என்ன நடந்துச்சு? முடியாம போச்சு. இப்ப இந்தியாவினுடைய அரசியல் பாடங்கள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியுமா? சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு அவரை போய் அனுப்பிச்சு விடுறீங்க. ஏன் விசிகாவினுடைய தலைவரை வந்து விஜய் வந்து பார்க்க மாட்டாராமா? கம்யூனிஸ்ட் எவ்வளவு பெரிய இயக்கங்க சார். உங்களுக்கு தேவை, மக்கள் உங்களை ஆதரிச்சிட்டாங்க. உண்மையிலேயே எல்லா கட்சி 3 கட்சி தான் சட்டமன்றத்துக்குள்ளே போகுது. ஆனா முதலமைச்சராக போறது தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் தான். ஆனால் விசிகாவினுடைய தலைவரையும் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவரும் 6 சீட்டு வச்சிருக்காங்கல்ல, நீங்க போய் பார்க்கணுமா இல்லையா? சரி, ஒருவேளை காங்கிரஸ் வந்துருச்சு 5 சீட்டு, கரெக்ட். இன்னைக்கு விசிகா 2 கம்யூனிஸ்ட் 6 சீட்டு. ஒரு கேள்வி அக்னீஸ்வரன், நீங்க இப்ப விஜய் அவர்களை வந்து இப்ப சொல்றீங்க, ஒருவேளை வந்து இந்த சூழ்நிலையில திமுக தலைவரோ அதிமுக தலைவரோ இருந்தோ அவங்களும் இப்படிதான் போய் பார்க்கணும்னு சொல்லியிருப்பீங்களோ? எது? திமுக தலைவரும் அதிமுக தலைவரும் அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அவர்களையும் இப்படித்தான் போய் பார்க்கணும்னு சொல்லி இருந்திருப்பீங்களா? இந்த கேள்வியே வந்து இந்த கேள்விக்கு எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. 67 இருந்து இன்ன வரைக்கும் அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்திருக்கா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, கேள்வி விட்டுட்டு போகாதீங்க, அப்படி நில்லுங்க. நீங்க கேட்டீங்க அதே கேள்வியில அதே கேள்வியை நான் திருப்பி கேக்குறேன். இன்னைக்கு தாவேக தலைவர் அவர்கள் இப்ப நீங்க வந்து வாசல்ல போய் காத்து கிடக்கணும்னு நீங்க சொல்றீங்க.
இந்த கேள்வியை நீங்க திமுக தலைவருக்கும் அதிமுக தலைவருக்கும் பொருத்தி பார்ப்பீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். திமுகவுக்கு அதிமுகவுக்கு இது மாதிரி வாய்ப்பு வந்திருக்கா? வரல, வாய்ப்பு அப்ப வரல. வராத போது இந்த கேள்வியே சரியா கேட்க கூடாதுல்ல? வந்தது 2006 வந்தது. 96 இதை விட கம்மியா எடுத்தாரு கலைஞர் மு கருணாநிதி 2006. 96 சட்டமன்ற உறுப்பினர். என்ன நடந்துச்சு? அன்னைக்கு காங்கிரஸ் காப்பாற்றியது. அமைச்சரவையில் நீங்க மரியாதைக்குரிய இதயதுல்லா சார் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை அமைச்சராக்க கேளுங்கன்றாரு. ஆனால் அன்னைக்கு காங்கிரஸே கேட்கலைங்க. 34 முடிவில் இருந்தாங்க, ஆனா தவிர்க்கப்பட்டது. கேட்டாங்க. ஆனால் அவர் கொடுக்கவில்லை. இங்கு நடப்பதும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று காங்கிரஸ் கேட்டுச்சு. ஆனால் நடப்பதும் காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி கலைஞரை தட்டி விட்டுட்டார். ரைட்டுங்களா? அது மாதிரி அதுக்கு பிறகு வெளியிலிருந்து பாமக 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சிச்சு. அன்னைக்கு இதே மாதிரி இரண்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதுவும் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிச்சிச்சு. மொத்தம் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியிலிருந்து ஆதரவு, காங்கிரஸ் உள்ளே இருந்த ஆதரவு. ஆனால் அமைச்சரவையில் பங்கேற்கல. இதுதானே வரலாறு. நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, இந்த கலைஞர் போய் எல்லாத்தையும் கேட்கணும்னு சொல்லி கேட்டீங்களா? கேட்டாரா? இல்ல கேட்டாரான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கேட்டாரா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. கேட்டாரா? ஆட்சி நடக்காம போயிருச்சா? பதவி ஏத்தார்ல அக்னீஸ்வரன். இல்ல என்னை குழப்பல. பதில் இல்ல. நான் நடந்ததை தான் சொன்னேன். நான் இது எதுவுமே மறுக்கல. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து யாரிடம் போய் கேட்டார்? எங்க இருந்து போய் கேட்டார்? நீங்க தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையிடம் கேட்டாரா? காங்கிரஸ் கட்சியுடைய மாநில அலுவலகத்திற்கு சென்று கேட்டாரா? அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமை அலுவலகத்திற்கு சென்று அவர் சென்று கேட்டாரா? யார் எங்கு சென்று கேட்டார்கள்ங்கிறது அக்னீஸ்வரனுக்கு நான் சொல்லி புரியணுங்கிறது கட்டாயம் இல்லை. இதயத்துல்லா சாட்சி, மற்றவர்கள்லாம் சாட்சி. 30 வருஷம் கழிச்சு கேள்வியை கேட்கறீங்க. நீங்க தான் 2026 நீங்க கேட்டீங்க. அந்த கேள்வி சார் நம்மளுடைய சிறப்பு. இந்த கேள்வி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக போற விஜய்ட்டையும் கேட்க மாட்டீங்க. ஆனா நம்ம இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து பேசுறோம்னா நாளாக ஆட்சி அமைப்பதில் சிக்கல் வருதுன்னா அதுக்கு அந்த கட்சி தானங்க பொறுப்பு. சரி.